அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் புல்லேல். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது 2016 ஆண்டு வந்த கல்குலேஷன் எம்சிக்யூ ஸ்கேல்களை தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிதானே புல்லேல்? 3 எம்சிக்யூ கேள்விகள் வந்து இது பாருங்கள். முதலாவது 2016 ஆண்டு வந்த 6வது எம்சிக்யூவை பாருங்கள். தசமார்கிறேன் KiO3 மாதிரி ஒன்று நீரில் கரைக்கப்பட்டு அதனுள் மிகை KI சேர்க்கப்பட்டது. KiO3யை பூரணமாக I3- மாற்றுவதற்கு தேவையான HCl அளவை கேட்டி. சரிதானே? ரைட். இந்த தாக்கம் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம். நீங்கள் ஆயிரமான நியமிப்பில் படிச்சுப்போம். ஆயிரமான நியமிப்பில் நியமல வாக்கத்தில் KiO3 தான் பயன்படுத்தப்படுது. நியமல வாக்கம் முதல் நியமமாக பயன்படுத்தப்படுது KiO3 ஆயிரமான நியமிப்பில். சரியான அது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். பாசிபிள் கேள்விகளுக்கும் வந்து சரிதானே? ரொட்சியேட்டல் தாக்கத்தில் வந்து K2Cr2O7 பயன்படுத்தப்படுது. ஐரோமான் நியமிப்பில் வந்து KiO3 பயன்படுத்தப்படுது முதல் நியமமாக. சரிதானே? அந்த ரைட். இப்போ எப்படியோ இப்போ அது தேவையில்லை இப்போதைக்கு. எப்படியோ அதில் KiO3 வந்து நீரில் கரைச்சப்போ அது ஏக்வஸ் வருது மிகை KIயோட அப்போ I- தாக்கமடைய வைக்காங்க. சரியா? அதுக்கு HCl தேவையான அமிலோடகம் முன்னிலாம் தாக்கமடைய வைக்கிய தேவையான HCl கேட்டிக்கு. ரைட். இதில் சரியான தாக்கம் அதன் முறையில் எழுதினா உங்களுக்கு லேசி. இந்த தாக்கம் நீங்கள் தெரிஞ்சிக்கும். IO3- KiO3 IO3- வந்து KIக்கு I- I2ஆக ஒட்சியேற்றுவார். இவர் வந்து ஒரு ஒட்சியேற்றுங்கிறதுக்கான இதுக்கு நாங்கள் அமிலோடகம் போடு H+ போடுவேன். இதோட வாரது H2O வரும் சம்பளத்துக்கு. இங்கே +5 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ 5 இலத்திரன். அப்போ இங்கே 5 போடுவேன். இங்கே -1 0 1 இலத்திரனு. அப்போ இங்கே 1 போடுவேன். மொத்தம் 6 அயோடின். அப்புறம் அணுக்களை சாம்படுத்தும். இங்கே 3 I2 இல்லைங்குதா? அப்புறம் ஏட்டத்தை சாம்பத்தினா இங்கே ஒரு -6 அப்போ 6 H+ போட்டா 3 H2O விளங்குதா? இதுதான் தாக்கம். இதுதான் தெரிஞ்சுக்கோம்னா தாக்கம். இதை வச்சு உங்களுக்கு இப்போ ஷேர்வையாக தந்தால் எனக்கு தெரியும். இப்போ ஷேர்வையாக தந்தீங்க எப்படி KiO3 KI HCl I2 H2 பத்தில் I2 ஆகுது. அந்த I2 வந்து பத்தில் மிகை KI இது இதில் I- மிகையா மிகை I- சேர்ந்து பத்தில் I3 இருக்கும். இந்த I2வும் I- சேர்ந்து I3- அதனை சொல்லிக்கு I3- உருவாகுது. பூரணமாக I3- மாற்றுவதற்கு பத்தில் I3- தான் வார என்ற I2வும் இவத்திக மிகையாய்க்கு I- சேர்ந்து I3- தான் நீக்கும். நான் தாக்கம் வந்து IO3- வந்து I- I2 தான் ஒட்சிட்டு அந்த I2வும் I- சேர்ந்து தான் I3- உருவாகுதா? சரிதானே? ரைட். அப்போ இதில் தாக்கத்தை சாம்பத்தினாலும் உங்களுக்கு இதில் +5 0 5 இலத்திரன். இங்கே -1 0 1 இலத்திரன். இங்கே 1 இங்கே 5 வரும். சரிதானே? இனி அப்புறம் அயடினை சாம்பத்துங்க. இங்கே அந்த 6 அயடினு. அப்போ 3 I2 இனி இடத்துல ஊடகத்தால் KCl வரும். பொட்டாசியத்தை சாம்பத்துக்கு இந்த ஊடகம் மீது KCl உருவாகுது. KCலும் 6 இருக்குது. இனி தாக்கம் சம்மன். சரிதானே? 6 CLக்கு இங்கே 6 போட்டால் 3 H2O. சரிதானே? எப்படி அயனா தந்தா 75. அதை வச்சு உங்களுக்கு அந்த ஷெரிவாக தந்தாலும் 70க்கு தெரியும் தானே? ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த தாக்கம் தெரிஞ்சாலே போதும். அப்போ இதை செய்தால் தாக்கம் சாம்படுத்தல் படிச்சுக்கும். நீங்கள் தாக்கம் சாம்படுத்தல் ஒட்சியர் நம்பரை பார்க்க இது பிட் பார்த்தேன்னு இங்கே +5 இருக்குது, இங்கே +5 இருக்குது. அயடின் இங்கே 0 மாறி. அப்போ 5 இலத்திரன். இங்கே -1 இருக்குது, இங்கே 0 மாறி. அப்போ 1 இலத்திரன். இந்த 1 இந்த 5 குறுக்கு பக்கம் மற்றப்போ இங்கே 1 போட்டிக்கு 5 போட்டிக்கு வணங்குதா? அப்புறம் ஏட்டங்களை சாம்படுத்துங்க. சாரி, அப்புறம் மெயினான அணுக்களை சாம்படுத்தணும். இங்கே அயடின் 6 5 1 6. இப்போ 3 I2 போட்டு அப்புறம் ஏட்டங்களை சாம்பத்தணும். ஏட்டத்தை சாம்பத்தினா கடைசிக்கு ஹைட்ரஜன் ஒட்டவாசம் ஆகிடும். ஊடகத்தை கடைசி ஊடகம் மூலம் தான் ஹைட்ரஜனை சாம்படுத்து. ஏட்டங்களை சாம்பத்தினா இங்கே ஒரு -5 6 அப்போ 6 H+ போட்டால் சரி ஹைட்ரஜனை சாம்படுத்துறது அந்த 3 H2O வரும். தாக்கம் சாம்படுத்துறதெல்லாம் தெரியும்.
அப்போ இந்த கேள்விக்குரிய தாக்கம் இதுதான் தாக்கம். ரிப்பீட் எழுதுக நம்ம மேலுக்கு சரியா. இந்த கேள்விக்குரிய தாக்கம் வந்து KiO3 KI HCl போடுவாங்க. I3- உருவாகுதாம், அதாவது I2 நீங்கி அதோட KClலும் H2Oவும் உருவாகும் சரிதானே. KCl + H2O உருவாகும் பாருங்கள். இப்போ இதில் 5ம் இங்கே 6ம் இங்கே 6ம் இங்கே 3ம் வரும் சரிதானே. மொத்தத்தில் I2 போட்டு தான் சாம்பர்த்தோணும். I2 உருவாகு. I2 போட்டு சாம்பர்த்தினா அவளைக்கு 3 I2 போடணும். இடத்துல I2 போடும் நாங்கள் 3 I2 அல்லது I3- மாதிரி காட்டுங்க எப்படியோ. அது இப்போ எனக்கு விதத்தில் ஹேவி இல்லை. எனக்கு இந்த தாக்கத்தில் இதில் தரவும் தான் தந்திக்கு அதை வச்சு செஞ்சால் சரி. மூல் KiO3 கீழே மூல் HCl 1:6 விகிதமே. 1:6 விகிதமா KO3 தரவும் HCl தரவும் தான் தேத்தி. KO3 I3- மாற்றத்துக்கு தேவையான HCl அளவை தான் கேட்டிங்க. இதில் மூல் KO3 மூல் வந்து எந்த திணிவு சந்திக்கு 0.6. அதில் மூலத்தினி வளர்ப்பிடுங்க. KO3 மூலத்தினி எத்தனை வருது உங்களை சுருக்கினா விட வரும். KO3 மூலத்தினி நீங்கள் காணுங்களே. KO3 மூலத்தினி கண்டா உலக்கி வரும். நான் நினைக்கிறதுக்கு சரி காணும் 39, 127, 48, 9, 8 மேலும் 15, 4க்கும் 1 மிச்சம் சரி 2, 5, 7, 1, 214. 214 மூலர் திணிவு வந்து இப்போ இதில் மூல போடலும் திணிவின் கீழே மூலர் திணிவு 0.6 கீழே 214. இப்போ இதில் மூல போடலும் மிக்சியில் மூல் N7CV செறிவு சந்திக்கு கனவளவு கேட்டி 3 மூலியம் மினிஸ்திரி தர V×10⁻3 V×10⁻3. இனி இதை சுருக்கினா அவளுக்கு ஆன்சர். 1 கீழே 6 0.6 கீழே 214 தர 3 V×10⁻3. இந்த 3க்கு இது போனால் இங்கே 2, இந்த 2க்கு 214 சுருக்கி உங்களுக்கு எப்படியோ கடைசி V வரும். உங்களுக்கு V வரும் நடக்கிறதுக்கு 5.6 சென்டிமீட்டர். இனி சுருக்கலாம். இது இனி சுருக்கினா சரி உங்களுக்கு சுருக்கினா ஆன்சர் வரும் 5.6 சென்டிமீட்டர் வரை சரிதானே. இப்போ ஆன்சர் 3 பாருங்கள். வெளியும் இன்னைக்கு இலகுவான ஹேரி. இந்த தாக்கம் நீங்கள் ஐரோமான் நியமிப்பில் படிச்சுக்கோம். ஐரோமான் நியமிப்பில் அதில் பார்க்கணும் இந்த தாக்கம் சரியான. இங்கே உருவாந்த I2 தான் Na2S2O3யோட ஐரோமான் நியமிப்புக்கு உட்படுத்தப்படுது. I2 Na2S2O3 NaI Na2SO6 உருவாகுது. அந்த தாக்கம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அந்த தாக்கம் தெரியாமல் ஃபைனல் எக்ஸாம் போய் தேவையில்லை. சிலது ஒலிக்கு அடிக்கடி வாரது போல் அது போல் தெரியாமல் ஃபைனல் எக்ஸாம் போய் தேவையில்லை சரிதானே. அப்படி இந்த தாக்கம் மூலம் பாடமாக்கி சரி சமப்படுத்தோட ரெடி ஆஃபம் வச்சுக்கோங்க சரிதானே. ரைட் இலகுவான கேள்வி. அடுத்தது பார்ப்போம். நாங்கள் 8வது MCQ பாருங்கள் சரிதானே. 2016 8வது MCQ. ஏனும் சேதனை செய்யறவையில் நிறைக்கேற்ப 39.97% கார்பனும் 6.73 ஹைட்ரஜனும் 53.3% ஆக்சிஜனும் அடங்கிக்கமா. கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் விகிதம். கார்பன் வந்து 39.97 திணிவு வீதம். இது 6.73. இது வந்து 53.3. எல்லாத்துலேயும் நிறை வீதம் திணிவு வீதம் தான் தந்தி. இப்போ நாங்கள் மூலர் விகிதத்தை கண்டா சரி. மூலர் விகிதத்தை கண்டா சரியன் சூத்திரத்தில் எளிய மூலியன் பெருமானத்தை எடுக்கணும். அனுபவ சூத்திரமே இதில் எளிய மூலியன் பெருமானத்தை எடுக்கணும். மூலில் இன்றைக்கே பார்த்தா சரி 39.97 இதை சாரணத்தினையும் 12 பிரிங்க கொண்டு 16 சரிதானே. இனி சுருக்கள் தான். இது உங்களை சுருக்கின இடத்துல 6.7 வரும். 39 இடத்துல 36 36 2 3 தசம் எத்தனை வருது 39 12 பிரிக்கினா 3 16 3 19 அழக்கா 3.33 மாதிரி வருமா 3.33 மாதிரி சரிதானே. இங்கே இது 53 16 சுருக்கினா 3 48 53 அழக்கா 3.33 மாதிரி வருது எப்படியோ. இனி அதையும் சுருக்குங்க. இப்போ ஏதாவது பிரிக்கணும் 3.33 சுருக்குங்களே.
இது அப்போ ஒன்று இது ஒன்று இதில் இது 3க்கு இது 2 மீட்டர் எளிய முழு பெருமானத்தில் எழுத்தி அப்போ அனுபவ சூத்திரம் வந்து C1 H2 ஆக்சிஜன் 1 C1 H2 O அதாவது இதில் ஆன்சர் வந்து 5வது விளங்குதா அனுபவ சூத்திரம் கேட்டால் அவங்களுக்கு திணிவு வீதம் தந்தால் அதை அப்புறம் வீதத்தை மாற்றும் மூலனிக்கே பாருங்கள் ஷார்னு திணிவால் பிரித்து மூலத்திணிவால் பிரித்து கண்டா அப்புறம் உங்களுக்கு வாரது தான் அனுபவ சூத்திரம் எளிய முழு எண்ணுக்கு எடுக்கணுமா பின்னத்துலேயோ தசத்துலேயோ வரப்படாது எளிய முழு எண் பெருமானத்துக்கு எடுக்கணும் அதுதான் அனுபவ சூத்திரம் என்று விளங்குதா அப்போ இது சரி 8வது ஆன்சர் 5வது இலகுவான எளிதான் அனுபவ சூத்திரம் காணுது தெரியுமா உலகி சரி எனக்கு தெரியாட்டி கொஞ்சம் தீரியும் பார்த்துக்கொள்ளணும் அப்போ தான் கேள்வி செய்தது விளங்கும் அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வி வந்து 13வது MCQ பாருங்க 13வது MCQ இலகுவான கேள்வி ஒன்றுதான் நிலக்கரி மாதிரி ஒன்றில் கந்தகத்தின் அளவை துணிவதற்கு பின்வரும் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது 1.6 கிராம் திணிவை கொண்ட நிலக்கரி மாதிரி ஒன்று ஆக்சிஜன் வாயுவில் இறைக்கப்பட்டது உருவாகிய SO2 வாயு வந்து H2O2 கரைசலில் சேர்க்கப்பட்டது இக்கரைசல் வந்து ஒரு DA-3 NaOH நியமிக்கப்பட்டால் முடிவு புள்ளி அடைவதற்கு தேவைப்பட்ட NaOH கனவளவு 20 கந்தகத்திட சதவீதத்தை கேட்டி பாருங்கள் நிலக்கரியில் வைக்கிய கந்தகத்திட அளவை துணிய போகிறான் நிலக்கரியில் திணிவு கூறுகள் இருக்குது அதுலேயே கந்தகத்திட அளவை தான் பார்க்க போகிறாங்க 1.6 கிராம் திணிவை நிலக்கரி எடுத்துட்டு ஆக்சிஜன் வாயில் அடிக்கப்பட்டால் உருவாகிய SO2 நிலக்கரியில் இயக்கியப்போ அந்த கந்தகம் வந்து O2ஓட தகனம் அறிஞ்சான் ஆனால் SO2 உருவாகுதான் SO2 வாயு உருவாகுதான் சரிதானே அப்புறம் அந்த உருவாகிய SO2 வாயு வந்து H2O2 கரைசலில் சேர்க்கப்பட்டது அந்த உருவாகிய SO2 வந்து பாருங்கள் H2O2 கரைசலில் சேர்க்கப்பட்டதா இந்த தாக்கம் மூளைக்கு நீங்கள் கூட்டம் 16 பார்க்கணும் SO2 H2O2 தாக்கம் இணைஞ்சால் H2SO4 உருவாகும் இந்த தாக்கம் யாபம் வச்சுக்கோங்க இது தெரியுமா இவற்றில் விடகையில் சரிதானே சேர்க்கப்பட்டது உருவாகிய கரைசல் இப்போ H2SO4 கரைசல் உருவாகுது அது NaOHோட நியமிக்கமா அந்த H2SO4க்கும் NaOHக்கும் தாக்கமா Na2SO4 அதோட H2O இங்கே 2 Na வரும் அடுத்த நிமிஷமே H2 இங்கே 2 வரும் உங்களுக்கு எல்லாம் தாக்கத்தை சாம்படுத்தணுமா தாக்கம் சாம்பத்தல் கட்டாயம் விளங்குது ரைட் இனி பாருங்கள் இதில் அளவை கண்ட இப்போ உங்களுக்கு கந்தகத்திட திணிவு சதவீதத்தான் கேட்டீங்க கந்தத்திட அளவை பார்ப்போம் ரைட் தந்த தர வச்சு செய்வோம் NaOH செறிவு கனவுல சந்திக்க அதை வச்சு NaOH மூளை பார்க்கலுமே அதுலேருந்து H2SO4 மூல் வருமே அந்த மூல் தான் இங்கே H2SO4 மூல் அந்த H2SO4 மூல் தான் SO2 மூல் என்ன ஒன்று கொண்டு அந்த SO2 தான் இங்கே SO2 அந்த SO2 மூல் தான் சல்ஃபர் மூல் விளங்குதா இப்போ சல்ஃபர் மூல் தெரியுமெண்டா மூல திணிவால் பெருக்கினா திணிவு வரும் அப்போ மொத்த திணிவில் சல்ஃபர் திணிவை போட்டு சதவீதம் காணும் பார்ப்போம் NaOH மூளை பார்க்கறதுக்கு அதில் செறிவு கனவுல வந்திக்கு இங்கே 1 × 20 தர 10⁻3 அப்போ 2 தர 10⁻3 மூல் இது 2 தர 10⁻3னா இது 1 தர 10⁻3 2 கொண்டு விகிதமே இது அறவாசியம் H2SO4 வந்து 1 தர 10⁻3 மூல் அப்போ இங்கே H2SO4 1 தர 10⁻3 அப்போ SO2 1 தர 10⁻3 இங்கே SO2 1 தர 10⁻3 அப்போ சல்ஃபர் மூலும் 1 தர 10⁻3 மூல் விளங்குதா விடைய போன முறை சல்ஃபர் மூல் தெரியும் 1 தர 10⁻3 திணிவாக காணும் ஏன் திணிவு சதவீதமே கேட்டி 1 தர 10⁻3 இன்ட்டு மூலோட திணிவு 32 கிராம் மூல் -1 சரியா சுருக்கினா 32 தர 10⁻3 கிராம் வரும் திணிவு சல்ஃபர் திணிவு கேட்டிக்கு நிலக்கரி மாதிரிலிக்கிய கந்தகத்திட சதவீதமாக மொத்த திணிவு 1.6 சல்ஃபர் வந்து 32 தர 10⁻3 தர 100 சதவீதம் என்ன 100 இதை சுருக்குங்க 10⁻3க்கு இந்த 10 போனால் 10⁻1 இது 16 கேள்வி 16 10⁻1 32 கீழே 16 10⁻1 கீழே வருமே இந்த 10⁻1 இதுலேருந்து வர 10⁻1 வெட்டி போடும் 32 கீழே 16 சுருக்கினா 2 ஆன்சர் ஸோ 32 16 சுருக்கினா 2 இப்போ கந்தகத்திட சதவீதம் வந்து 2 ஸோ ஆன்சர் 2வது விளங்குதா இலகுவான கேள்விகள் தான் இந்த கேள்வி கண்டோன்னே சிலாக்கள் பயந்திக்கும் புதிய தாக்கம் ஒரு வந்திக்க மாதிரி இல்லை கேள்வி வாசித்து போகணும் தந்த தர வச்சு நாங்கள் எழுவணும் தாக்கத்தை
வெஸ்ட்ரோஷனில் அங்கே நிலக்கரியிலேயே ஓட்டோட தாக்கம் அடைஞ்சால் SO2 உருவாகுதம்மா. அந்த SO2 H2O2 தாக்கம் நீங்கள் கூட்டம் 16 H2O2 கீழே சரி படிச்சுப்போம். H2SO4 உருவாகுதான். அந்த H2SO4 என்னைய வச்சு நிமிக்கும் பொறுத்து அந்த தர வச்சு செஞ்சு போகிறேன். ஒரு கஷ்டம் இல்லை விளங்குதான். இந்த செய்யாதக்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பிரயோஜனம் வாங்கிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரிதானே. ரிப்பீட்ஸில் கஷ்டம் இல்லை, லேசி. கால்குலேஷனை பயப்படுத்த இல்லை. கெமிஸ்ட்ரியில் எந்த பாடமும் லேசான பாடம் தானே. இதுக்கு முன் சொல்லி கெமிஸ்ட்ரி சிம்பிள். சரிதானே. சரி இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். இதுதான் கேள்விகள் செஞ்சுதான் பிரயோஜனம் அடையணும். சரிதானே. செல்ஃபாக ட்ரை பண்ணணும். எக்ஸாமுகள் அடிக்கடி செஞ்சு பார்க்கணும். பாஸ் பேப்பர் கேள்விகளுக்கு ஃபுல் விளக்கம் ஈந்தா இன்ஷா அல்லாஹ் ஃபைனல் எக்ஸாம் திறமா செய்வீங்க இன்ஷா அல்லாஹ். சரி அப்போ திறமா படிச்சுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் திறமா படிச்சுக்கோங்க. ஃபுல்லு இன்ஷா அல்லாஹ் பெஸ்ட் ரிசல்ட் எடுக்கலும் இன்ஷா அல்லாஹ். எங்களோட வைப்போம் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ். ஏதாவது இருந்தால் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெளிவுபட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.